உங்களுக்கு பிடித்த மலர் எது? பிச்சிப்பூ. பிச்சிப்பூ. ஆனா இந்த உலகம் முழுக்க பிச்சிப்பூ மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, வேற மலரே கிடையாது அப்படின்னா பிச்சிப்பூ பிடிக்குமா? சலித்து போயிடும். சலிச்சு போயிடும். பிச்சிப்பூ அழகாக நமக்கு தோன்றுவதற்கு காரணம் ஒரு தாமரை இருக்கு, செம்பருத்தி இருக்கு, விதவிதமான பூ இருக்கு, செவந்தி இருக்கு. எங்க கொடைக்கானல் பக்கம் இதே பிச்சிப்பூவை இட்லி பூம்பாங்க. ஆமா. கொத்து கொத்தா இப்படி பூக்கிறதுனால. அதனால இந்த குணபேதங்கள் இருப்பதனால தான் இந்த வாழ்க்கை அழகா இருக்கு. இந்த வாழ்க்கை அழகாக இருப்பதற்கு காரணம் நான் சொல்லவா? சொல்லு. நீங்க என்ன மாதிரி இல்ல, அதனாலதான். இந்த இந்த அழகை நான் ஒண்ணு சொல்லவா? உங்கள மாதிரி யாரும் இல்ல, அதனாலயே அழகா இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். ஆமா, அந்த ஒவ்வொரு விதமாக எவ்ரி ஹியூமன் பீயிங், எவ்ரி லிவிங் பீயிங் இஸ் அன் இண்டிவிஜுவல் எனர்ஜி சிஸ்டம். இப்படி பண்ணியிருக்காள், இப்படிதான் இதான் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த. அவளுக்கு பேதம் கிடையாது. நம்முடைய பேதத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை நாம பார்க்கணும். வளர்த்தெடுத்தவள் அவள்தாங்கிறது நம்ம எந்த திருக்கரம் இந்த நட்சத்திர மண்டலங்களை படைத்ததோ அந்த பராசக்தியின் கரம் தான் நம்மையும் படைத்திருக்கிறது என்ற ஞாபகம் நமக்கு வர வேண்டும். இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா இதில் தான் அம்பிகையும் பாடப்படுகிறாள். வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாதக்கு திறம்பாடி அப்படின்னு அவ்வளவு அழகாக நம்ம சொல்லுகிறார். பாத அழகை பாடின்னு இது வரைக்கும் கேட்டிருக்கோம். பாத திறம்பாடிங்கிறது ஆழமான சொல்லா இருக்கு. தெரியும். திறம் என்ற சொல் சில பேர் எஃபிஷியன்சி என்ற ஆங்கில சொல்றது பொருந்தவே பொருந்தாது. திறம், ப்ராவஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓரளவுக்கு அது கிட்ட வரும். சில தமிழ் சொற்களை நீங்க மொழிபெயர்க்கவே முடியாது. அறம் மாதிரி. அறம் மாதிரி.